ஹலோ எவ்ரிவன், ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாசு கோடகாமா. இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன இதய முரளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து நான் என் அப்பா கூட தான் பண்ண போகிறேன். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்பா, இதய முரளி படம் எப்படி இருக்கு? எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 3 மணி நேரம் வச்சு செஞ்சு அமிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துல இவ்வளோ ஹீரோயின்ஸ் தேவைன்னு தோணுச்சா? ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அது கட் பண்ணி வேகமா காமிச்சதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்கல. பட் படத்துல இத்தனை ஹீரோயின்ஸ் தேவைன்னு நினைக்கிறியா? நிறைய கேரக்டர்ஸ், நிறைய சீன்ஸ், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஓகே. பட் ரிப்பீட்டிவா நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நிறைய தவிர்த்து இருந்திருக்கலாம் படத்துல. இதய முரளி டைட்டில் கரெக்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. அந்த டைட்டிலுக்கான ஜஸ்டிபிகேஷன் படத்துல இருக்கு. அந்த இதயம் படத்துல வர முரளி அவரோட கேரக்டர்லயே இந்த ஹீரோவும் இருக்காரு. ஸோ ஜஸ்டிபிகேஷன் ஓகே தான். பட் கதை தான் வந்து போட்டு அவங்களுக்கும் புரியாம நமக்கும் புரியாம போயிடுச்சு. எனக்கு என்னன்னா, நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் காமிக்கும் போது அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது. வாவ், இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச காமெடி பண்ற ஆளுங்களே அப்படின்ட்டு. பட் அந்த படம் பார்க்கும்போது யாரோட காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. தமன் பாடினது சுத்தமா படத்துக்கும் தமன் வந்து தனியா இண்டிபெண்டன்ட் மியூசிக் போட்டு இதுல அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ எனக்கு பெருசா இந்த படத்துல ஒரு ஹாஃப் ஓகேன்னு தோணுச்சு. பட் ஒரு பாதி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருந்தது. அவங்க வந்து தமனோட மூச்சு விடாம பாடுறதையும் அமெரிக்கால போய் செலவு பண்ணி எடுத்ததையும் தான் ஹைலைட்னு காமிச்சிருக்காங்க. ஆனா அது ரெண்டுமே படத்துக்கு ஒட்டல, ஒர்க் அவுட்டும் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சு. ஒரு அபிஜித் நடிச்ச வித் லவ் மாதிரி ஒரு நோஸ்டாலஜியாவா போயிட்டு அந்த மாதிரி போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து மொத்தமா போட்டு சொதப்பி தான் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த 90s எல்லாம் காமிக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது அந்த கொட்டை சாப்பிட்டா செடி வளரும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காமிக்கும் போது அது நல்லா ஜாலியா இருந்ததுல பார்க்க. அந்த ஃபர்ஸ்ட் லவ் டீச்சரா காமிக்கும் போது மற்றபடி அந்த படத்துல பெருசா ஒன்றும் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்னமோ அதர்வான் நட்டியோட கேரக்டர் நல்லா இருந்தது. பட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி பிடிக்கல. அதுல ஜோனிதா காந்தியோட கேரக்டர் எப்படி இருந்தது? அது அவங்கள எதுக்கு செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அவங்களுடைய கெட்டப்பா இருக்கட்டும், அவங்களோட லிப்சிங்கா இருக்கட்டும், அவங்களோட நடிப்பா இருக்கட்டும், எதுவுமே படத்துல ஒட்டவே இல்லை. அவங்களுக்கு நடிப்பும் வரல, லிப்சிங்கும் பெருசா செட் ஆகல. அதே மாதிரிதான் எல்லாரோட கேரக்டருமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு எதுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கதை கேட்கறதுக்காக ஒரு ஃபஹத் ஃபாசிலா, 96ல ஜனகராஜ் மாதிரி இதுல ஜனகராஜே போட்டிருந்தா கூட அவர் மட்டுமே கதை கேட்கறதுக்கு அவர் மட்டுமே போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஃபஹத் ஃபாசில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே வருவார்ல, எப்பயாவது அது நம்மளோட ரியாக்ஷன் தான் இந்த படத்துக்கு அப்படின்னு. படம் ஃபுல்லாவே அப்படிதான். அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவிடே வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லென்த் என்ன, செகண்ட் ஹாஃபோட லென்த் என்ன, அதெல்லாம் சொல்லி நமக்கே ஒரு மூட் செட் பண்ணிடுறாங்க. படம் இப்படிதான் 20 தான் இருக்க போகுது அப்படின்றது. அப்புறம் படம் வந்து இப்போ எல்லா படங்கள்லயும் ரெஃபரன்சஸ் வருது. பழைய படங்கள் பாட்டோட ரெஃபரன்சஸ் வருது. ரெஃபரன்ஸ் வைக்கிற வரைக்கும் ஓகே. பட் ரிப்பீட்டேட்டிவா இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ 96ல வந்து விஜய் சேதுபதி போய் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த படத்தை அது அப்படியே எலிவேட் பண்ணி இதுல ஹீரோயினும் போய் ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய படம் ஏற்கனவே பார்த்த படங்களோட ரெஃபரன்சஸ் ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு. ரெஃபரன்சஸ் மோர் தேன் ரெஃபரன்சஸ் ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கலாமா இந்த படம்? கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க. அதனால ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 நாள் வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.